உணர்வு பயிற்சியில் தடுமாறுபவர்களுக்கான உளநல முறைகள். சைக்கோதெரபிஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபரன்ஸ் அண்ட் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். பயிற்சியாளர் ஃபாதர் சி ஸ்டீஃபன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி, நாஞ்சல் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆற்றுப்படுத்துதல் பணி உறவுக்கு ஒப்பிடுறாங்க. இந்த உறவில் கடந்த காலத்தில் நடந்த நினைவுகள் எல்லாம் அவ்வப்போது போய்கிட்டு தான் இருக்கும். இப்படி வந்துட்டு இருக்கிற இந்த நினைவுகளை படிப்படியாக மாற்றி ஆளுமை வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு இன்றைய வகுப்பு சொல்லுது. இந்த வகுப்பினுடைய நோக்கமே எனக்குள்ளால டிரான்ஸ்பரன்ஸ் எப்படி இருக்கு, கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ் எப்படி இருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவா பர்சனலா ஃபங்க்ஷனலா என்பதை தெரிந்து கொண்டு அதை நான் எப்படி டீல் பண்ணணும், டீல் பண்றதுக்கு என்ன உத்திகள் அவைலபிள், என்னென்ன நுட்பங்கள், அதாவது டெக்னிக் இதெல்லாம் இருக்கு என்பதையும் தெரிந்து கொள்வது, அதை இங்க பிராக்டிஸ் பண்றதா இந்த வகுப்பினுடைய நோக்கம். இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்க போகிறது என்னன்னா, ஆற்றுப்படுத்துதல் பணி செய்யச்சில் உணர்வு பயிற்சி மற்றும் எதிர் உணர்வு பயிற்சி வர்றது ரொம்பவே இயல்பான ஒன்று. அதனால் அப்படின்னா என்ன, உணர்ச்சி பயிற்சி மற்றும் எதிர் உணர்ச்சி பயிற்சினா என்ன, இதனால் என்ன விதமான சவால்கள் உருவாகும், அதை என்ன விதமான உளநல முறைகளை வச்சு நம்ம கையாளலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சி செஞ்சு பார்க்க போகிறோம். உணர்வு பயிற்சியின் முக்கியத்துவம். ஆற்றுப்படுத்துதல் பணி செய்யும்போது உதவி வழங்குபவர் எதிர் உணர்வு பயிற்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உதவி பெறுநரும் உணர்வு பயிற்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இது சிகிச்சையோட போக்கை ரொம்பவே பாதிக்கும். உணர்வு பயிற்சி வந்துடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்னா, தயக்கம், அதிக அளவு சார்ந்திருப்பது, அதிக எதிர்பார்ப்பது, இதெல்லாம் உணர்வு பயிற்சி வருதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். இதே எதிருணர்வு பயிற்சி வர்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதிக அக்கறை எடுத்துக்கிறது, உதவி பெறுபவரை தவிர்ப்பது, இல்லைனா ஓவராக எமோஷ்னல் ஆகிறது. ஒரு கவுன்சிலராக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. சவால்கள் உருவாகும் விதம். ஆற்றுப்படுத்துதல் பணின்னு சொல்கிறது ஒரு சிறப்பான உறவு. It's a special relationship between two individuals. இந்த உறவை வழிநடத்தி கொண்டு போகச்சில பிரச்சனைகள் வர்றது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம். நீங்க கவுன்சிலர், அப்படி இருக்கக்கூடிய நீங்க வர்றீங்க, கவுன்சில் உட்கார்றீங்க, வரும்போது அவன் உங்களை லேசா அப்பனை பார்க்கும்போது அவன்கிட்ட பேசும்போது உங்களுக்குள்ளால சில உணர்வுகள் வரும். உணர்வு பயிற்சி உருவாக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு பார்த்தா, ரெசிஸ்டன்ஸ், அதாவது தயக்கம் காட்டுதல், தேவையான தகவல்களை பற்றி பேசாமல் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி சிகிச்சையோட நேரத்தை வீணடிப்பாங்க. முக்கியமான கருத்துக்களை சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. அடுத்தது யதார்த்தமற்ற எதிர்பார்ப்பு. நீங்கள் கவுன்சிலருங்கிறதையும் தாண்டி உங்ககிட்ட அதிகமாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது அறம் சார்ந்த நிலைப்பாட்டில் குழப்பம், விச் மீன்ஸ் எத்திக்கல் டைலமாஸ். ஆற்றுப்படுத்துனரை ஒரு பாலியல் உணர்வோடு பார்க்குறது. இப்படி உணர்வு பயிற்சி வர்றதுனால பயனாளியுடைய சிகிச்சையில் முன்னேற்றம் தடைபடுது. ஏனுமே எதிர் உணர்வு பயிற்சி உருவாக்குற சவால்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். முதலாவது பலவீனப்பட்ட புறவய நிலை, அதாவது ஆற்றுப்படுத்துனருடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள்னால சிகிச்சை பாதிக்கப்படும். எல்லைகள் தெளிவாக இல்லாததுனால எல்லை மீறி ஆற்றுப்படுத்துனர் பயனாளிக்கு நிறைய தேவைகளை நிறைவேற்ற நிலைமைக்கு போவார். ஆற்றுப்படுத்துனருடைய எதிருணர்வு பயிற்சி காரணமாக பயனாளி சொல்லக்கூடிய நிறைய இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸை அவர் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். இதை தான் பிளைண்ட் ஸ்பாட், அதாவது குருட்டு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால சிகிச்சையாளர் சிதைவு ஏற்படும். ஒரு கிளையண்ட் போகிறாங்க, அந்த கிளையண்டையே திருப்பி நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் உனக்குள்ளால கோர்ட்டிசோல் உற்பத்தியாகி உன்னுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் டெட் ஆகி உனக்கு கோல்டு கொரோனா உனக்கு சீக்கிரம் அட்டாக் ஆகி நீ சீக்கிரம் கிட்டு போயிடும். சவால்கள் எப்படி உருவாகுதுங்கிறதுடைய ஒரு உளவியல் கண்ணோட்டத்தை பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் சிக்மண்ட் ஃப்ராய்டால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் உணர்வு பயிற்சி மற்றும் எதிர் உணர்வு பயிற்சி. இவர் அறிமுகப்படுத்தின இந்த உணர்வு பயிற்சி மற்றும் எதிர் உணர்வு பயிற்சி உளவியலுக்கும் உளநல முறைகளுக்கும் ரொம்பவே முக்கியத்துவமான ஒன்று. எப்படி உணர்வுகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் ஒரு உறவிலிருந்து இன்னொரு உறவுக்கு போகுதுங்கிறத அழகா விளக்கியிருப்பாரு. அவர்தான் அடிமனசுக்குள்ளால இருக்கக்கூடியவை ப்ரீ அசோசியேஷன்ல அப்படி இயல்பா வெளியே வரும்போது அதை நாம ஸ்டடி பண்ண கத்துக்கணும், எடுத்து புரிஞ்சு நல்லதுக்காக அதை பயன்படுத்த
கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விளக்கிறார். உணர்வு பயிற்சின்னு சொன்னால் கடந்த காலத்தில் நிறைவேறாத அனுபவங்கள், எண்ணங்கள், உணர்வுகளை நிகழ்காலத்தில் இருக்கிற உறவுகளில் தேடுறது தான் உணர்வு பயிற்சி. எனக்குள்ளால் இருக்கிறத நிறைவேறாம இருக்கிற பட்சத்துல, எனக்கு கிடைக்காத பட்சத்துல நான் கிடைச்ச ஆளுகிட்ட திசை திருப்புறேன். இப்படி திசை திருப்புறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்ஸ் அல்லது உணர்வு பயிற்சி. எதிர் உணர்வு பயிற்சி வந்து உதவி வழங்குபவருக்கு தான் ஏற்படும். இதை எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலான்னா, இங்கே யாருடைய தேவை நிறைவேறுது, என்னுடைய தேவையா இல்லை கிளைண்டோட தேவையா அப்படிங்கிறத கொஷினை கேட்டுட்டா இதுக்கான விடை கிடைச்சிரும். பொதுவாக இந்த எதிர் உணர்வு பயிற்சி வர்றதுக்கான காரணம் என்னென்னா, ஆற்றுப்படுத்தினருடைய தீர்க்கப்படாத உணர்ச்சிகள், பழைய அனுபவங்கள், நம்பிக்கைகள், சுய வரலாறு போன்றவை வந்து உளநல உதவி பெறுநரின் உணர்வு பயிற்சியினால் தூண்டப்படும். இதை மனக்காட்சினையும் சொல்லலாம். பல்வேறு விதமான பாதிப்புகளினால வரும். உணர்வு பயிற்சியினால வரக்கூடிய சவால்களாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர் உணர்வு பயிற்சி கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ்னால வரக்கூடிய சவால்களாக இருந்தாலும் சரி, அதனால பாதிப்புகள் உண்டு. என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னா, அவனுக்கே டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு வர்றா, நீயே டிஸ்ட்ராக்ஷனா மாறிட்டேன்னா உன்னுடைய கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸ்னால அது வந்துட வாய்ப்பு உண்டு. அதுபோல எந்த நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறாது. அந்த பயன், அந்த குணமளித்தல் நடைபெறாம போயிடும். அப்புறம் இமோஷனலா வந்தோன்னு காயமடைவாங்க, நானும் காயமடைஞ்சிருவேன். எதை நான் செய்யணுமோ எதை செய்யக்கூடாதோ அது நம்ம அந்த வரைமுறைகளை நாம மீறி போயிடுறதுக்கான வாய்ப்புண்டு. அதை நாம சரியா கையிறண்டோம்னா அது என்னுடைய வளர்ச்சிக்கும் பயனாளியினுடைய வளர்ச்சிக்கும் பிரயோஜனமா இருக்கும். என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொன்னா, பயனாளி வெளிப்படுத்துகிற டிரான்ஸ்பரன்ஸ்னால அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஆற்றுப்படுத்தினர் உணர்ந்து சிகிச்சையை வடிவமைக்க முடியும். இதனால நம்பிக்கை உருவாகி அவங்கள பாதுகாப்பாக உணர வைக்க முடியும். எதிர் உணர்வு பயிற்சி பற்றி ஆற்றுப்படுத்தினர் புரிஞ்சுக்கிறதுனால அவங்கள பற்றின ஒரு சுய விழிப்புணர்வு அவங்களுக்கே கிடைக்கும். ஆற்றுப்படுத்தினர்னால மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். பயனாளியுடைய தயக்கத்தை குறைச்சி குணமாதல் நடைபெற வழிவகுக்குது. உணர்வு பயிற்சி மற்றும் எதிருணர்வு பயிற்சி ஆராயறதுனால பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சி பயனாளிக்கு ஒரு சிறந்த சிகிச்சையை வழங்க முடியுது. டிரான்ஸ்ஃபரன்ஸ் அண்ட் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ்னால உருவாகிற சவால்களை எதிர்கொள்கிறதுக்கான பொருத்தமான உளநல முறைகள். முதலாவது விழிப்புணர்வை அதிகரிப்பது. எப்படின்னா, பயனாளி டிரான்ஸ்ஃபரன்ஸில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த உணர்வு பயிற்சியை அங்கீகரிப்பது தான் அதோடைய வலிமையை குறைக்கும். இவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்கறதுனால அவங்களோட உணர்வு பயிற்சி அங்கீகரிக்கப்படும். எப்படி கேள்வி கேட்கலான்னா, இப்படி நீங்கள் நடந்துக்கிறது உங்களுடைய கடந்த கால அனுபவத்தில் யாரையாச்சும் நினைவூட்டுதா? இப்படி கேள்விகள் கேட்க சில உணர்வுகள் அங்கீகரிக்கப்பட்டு அதோட வலிமை குறையுது. இரண்டாவது, இந்த உணர்வுகளுக்கு பெயரிடுறது. இப்படி பெயரிடும் போது அது பாதுகாப்பாக வெளிப்படுத்தப்படும். இதனால அவங்களுடைய சுய விழிப்புணர்வும் அதிகமாகும். மூன்றாவது, இந்த உறவில் ஒரு எல்லையை மெயின்டைன் பண்ணணும். எல்லை மீறி போச்சுன்னா அது காயத்துக்கு தான் எடுத்து கொண்டு போவோம் அந்த உறவு நிலையை. ஸோ பவுண்ட்ரிஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை அங்கேயே கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது ஒரு கவுன்சிலருடைய கடமை. நான்காவது, ரியாலிட்டி டெஸ்டிங். உண்மை தன்மையை சோதித்தறிதல். இப்படி பண்ணுறதுனால கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பிரித்து பார்த்து நிகழ்காலத்தில் வாழ அவங்களுக்கு உதவி பண்ணும். ஐந்தாவது, திறமையாளர்களிடம் கலந்து ஆலோசிப்பது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நல்ல திறமையாளவங்க கிட்ட கேட்குறதுனால உங்களுக்கு வரக்கூடிய எதிருணர்வு பயிற்சி வராமல் தடுக்க முடியும். அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கவும் முடியும். தேவைப்பட்டால் அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணி விடவும் செய்யலாம். ஆறாவது, உணர்ச்சி சீரமைப்பு திறன்களை வளர்த்து கொள்வது. இப்படி பண்ணுறதுனால கவுன்சிலர் பேர்ன் அவுட் ஆகாமல் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக அவங்களால கேஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஏழாவது, உறவில் உள்வடிவங்களை ஆய்வு செய்தல். முந்தைய உறவில் ஏதாச்சும் தீர்க்கப்படாத தீர்வு கிடைக்காத உணர்ச்சிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத திறனாய்வு செஞ்சு ஆரோக்கியமான உறவு வடிவங்களை பயிற்சி செய்ய வைக்கிறது மூலம் இவங்களுடைய உணர்வு பயிற்சியால் வர்ற சவால்களை எதிர்கொள்ள முடியும். எட்டாவது, நோ வேர் டு ரெஃபர் ஆர் பாஸ். உங்களால் இதுக்கு மேலே இவங்கள கவனிக்க முடியாது, எதிர் உணர்வு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட ரெஃபர் பண்ணி அனுப்புறது சிகிச்சை உறவை மாற்றி அமைத்து கையாள உதவும்.
இனிமே எதிர் உணர்வு பயிற்சினால வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதலாவது, ஆற்றுப்படுத்தினருக்கு தன்னை குறித்த சுய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும். இரண்டாவது, கவுன்சிலருக்கு எதிர் உணர்வு பயிற்சி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு நல்ல நம்பிக்கையுள்ள பார்வையாளர்கிட்ட போய் அவருடைய பிரச்சனையை சொல்லி ஆலோசனை பெற்று இயல்பு நிலைக்கு திரும்பி வரணும். இதன் மூலம் ஆற்றுப்படுத்தினருக்கும் பயனாளிக்கும் உள்ள ஒரு எல்லை தெளிவு பெற்று 2 பேருக்கும் பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கும். எந்தவித வரம்பு மீறலும் இருக்காது. எதிர் உணர்வு பயிற்சியை சிகிச்சைக்கான தகவல்களாக கூட பயன்படுத்தலாம். 4வது, உணர்ச்சி சீரமைப்புக்கான திறன்களை பலப்படுத்தணும். இந்த மைண்ட்ஃபுல்னஸ், கிரவுண்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் கற்று வச்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது, தனிப்பட்ட பிரச்சனைகளை சுயமாக முயன்று தீர்க்க வேண்டும். நம்மளே செல்ஃப் தெரப்பி பண்ணி நம்மளோட பிரச்சனையை தீர்க்க ட்ரை பண்ணணும். 6வது, அறம் சார்ந்த நெறிமுறைகளை பின்பற்றுவதோடு வரைமுறைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 7வது, குறிப்பெடுக்கிறது. ஒவ்வொரு அமர்வுக்கு பின்னாடியும் உங்களுக்கு இருக்கிற உணர்ச்சியை எழுதி வைக்கிறது மூலயமா உங்களுடைய எதிர் உணர்வு பயிற்சியை கண்டுபிடிச்சி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில உளநல முறை நுட்பங்கள் கொடுத்துருக்காங்க. சைக்கோ அனலைசிஸ், உள பகுப்பாய்வு, சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, ரியாலிட்டி தெரப்பி, எக்ஸ்டென்ஷியல் தெரப்பி, பாசிட்டிவ் சைக்கோ தெரப்பி, ஜெஸ்டால் தெரப்பி. இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் இந்த டாபிக்ஸை போட்டிங்கன்னா எலாபரேட்டாக படிச்சுக்கலாம். உள்ள நலமுறை நுட்பங்கள் எப்படி சவால்களை சீரமைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிகழ்காலத்து மேலே விழிப்புணர்வை உருவாக்கி கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை உணர செய்து நிகழ்காலத்தில் சுய விழிப்புணர்வோட வாழ வழிவகுக்குது. அறம் சார்ந்த செயல்பாடுகளையும் செய்ய ஊக்குவிக்குது. இந்த உளநலமுறை நுட்பங்கள் நம்மளுடைய மூளையில் நியூரல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதாவது மூளையில் புதிய நரம்பு வலையமைப்பை உருவாக்குது. 2 ஆள் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. நிறைவாக, லைஃப்ல இது ரொம்ப சகஜம். டிரான்ஸ்பரன்ஸும் கவுண்டர் டிரான்ஸ்பரன்ஸும் எப்படி எடுத்து கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது. இப்போது நம்முடைய அழுத்தத்தை முனைவர் ஸ்டீவன் அவர்களை கௌரவிப்பார். தலைமை பென்சிகர். வெரி குட். பேசுவதை அழுத்தத்தை முக்கு விடுவோம். எல்லாத்தையும் போடுறாங்க. ஆமாம், சந்திரமாக அப்படி நல்ல போட்டோ எடுக்க